Hey, this is for you. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே விஷயம் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணும் குயிக் ஷார்ட்னஸ் சுட்டு எடிட் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காக பார்த்து வந்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க வீடியோ வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தினாக்கா நான் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க டவு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம செலக்ட் ஆகிட்டு மேல் நம்ம ப்ளஸ் எங்கே வந்து பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, மேல் ஆட் அடிச்சு அந்த அந்த வீடியோக்கு நேரம் லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சாங் இருக்கா அதுக்கு மேலே வரமா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோ கலர் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் கலர் ரேட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் சீட்னு ஒரு எஃபிட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஷூட்னு இருக்கா ஜஸ்ட் வேலை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண மட்டும் போதும். கரெக்டாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து பண்ணிக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, நான் இந்த கலர் வந்து பண்ண கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்க கரெக்டாக 1.24 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ மறுபடியும் கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட் இந்த டெப்லி நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியலில் வந்து பண்ணாக்க நம்மளுடைய பேஜில் தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க இதாக டைமிங் இது ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டைம் முடிஞ்சோன்னு வந்து பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரைவில் வந்து பண்ணாக்க இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை செலக்ட் போய்ட்டு மேலே ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கீழே வர நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஸோ இது லாஸ்ட் இருக்கு நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகே, லாஸ்ட் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, ஆட் பண்ணியாச்சா? அவ்வளோதான். ஸோ சாரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். இது வந்து பண்ணிக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இன்புட் பண்ண வந்து பண்ணாக்க உங்களுக்கு குயிக் வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஓகே, ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா கீழே விவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா லெஃப்ட் சைடில் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க கீழே வந்து பணம் இஃபான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டாலு மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டோப் பண்ண ஃபாண்ட் இருக்கும். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபான் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும். ஸோ இந்த ஃபைலுக்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஃபானோட நேம் வந்து பண்ணாக்க இதுதான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இன்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டே நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவரை லோட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா இந்த ஃபாண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேஞ்சிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களோட கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் பண்ணி இருக்கும் அது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைனாக்கா இதில் இருக்கிற ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது இல்லை கேபிட்டலில் இருக்கிறது ஸ்மால் லெட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டெக்னோ வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஹாப்பி பர்த்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வெரி ஹாப்பினே இருக்குது. ஸோ இதில் வந்து பண்ணாக்க எனக்கு எது தோணுதே வந்து பண்ண கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா அவங்களுடைய நேம் வந்து கொடுக்கலாம் இல்லை அவங்களுடைய டேட் கொடுக்கலாம். ஸோ அது உங்களுடைய இருப்போம். கரெக்டாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து பண்ண உங்களுக்கு இப்போ சோகம். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ லாஸ்ட்டு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த சர்க்கிள் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த லேயருக்கு நேராக லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த புல் லேயர் கிழக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் லாஸ்ட் இருக்குது நம்ம எஸ்என் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே முடிச்சிருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு இந்த லைட் நம்ம பண்ணாக்க ஃபுல் ஸ்க்ரீனுக்கு லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாரி சைஸை லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இப்போ வந்து பண்ணீங்க யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த சர்க்கிள்லேயே இருப்பாருங்க அதுக்கு கீழே வரமே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து பண்ண பிக்கு நம்ம கொண்டு வந்துடலாமா, அதுக்கு கரெக்டாக அந்த பிக்குக்கு நிறைய சைடில் ஒரு கண்ணு மாதிரி இருக்கா அந்த இடத்துல நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னே ஒரு சர்க்கிள் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ணாக்க ஒரு 3 பாக்ஸ் சைன் இருக்கா அதில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருப்பாருங்க அது கில் பண்ணில போதும் கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து பார்த்தினாக்கா நம்மளுடைய பிக் ஆட் ஆயிரும். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன் யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி கரெக்டாக அந்த சர்க்கிள் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். இப்படியே நம்ம பேக் பட்டி லாஸ்ட்டிங் நம்ம மூவ் பண்ணிக்கலாமா. ஓகே சொல்லலாம். இதுக்கு லைட்டை வந்து பண்ணாக்க ஒரு மூவ் ஃபிட் மோட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. அதுக்கு ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க மைனஸ் டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபம் ஆச்சு இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் கொடுத்துக்கோங்க. இது லைட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க லாஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக வந்து பண்ணாக்க இருக்குது கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் ஓப்பன் செட் யூஸ்பிலிட்னு இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இதில் ஃபேட் நோட்னு வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இதில் அவுட் வந்து பண்ணாக்க 0 இன்னும் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஷோகிற அளவுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா 1.70 செகண்ட் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பண்ணாக்க கரெக்டாக இருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான விஷிங் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பண்ணாக்கா அவங்களுடைய நேமு நெக்ஸ்ட் அவங்களுடைய பர்த்டே டேட்டு இந்த மாதிரி வந்து பண்ண கொடுக்கலாம். ஸோ கரெக்டாக இதை மட்டும் பார்த்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே ஸோ அதான் நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.